லைஃப்பில் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுவேன்றது எனக்கு தெரியாது. ஃபைனலி உம்லிங்லா தேசிய கொடி பறக்குதா, ஒன் ஆஃப் த ட்ரீம் கம்ப்ளீட்டடு. ஃபைனலி பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. சேலஞ்ச் பண்ண உங்களுக்கு என்ன சேலஞ்ச் பண்ணிச்சு சொல்லப்போனால், லே வந்தது கார்துங்குலா பாஸ் பண்ணதெல்லாம் ஒரு வேலை ஒர்த்து கிடையாது. ஸ்னோஃபால் ஆகுதுங்க. ஐஸ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்னோஃபால் ஆனால் அது நல்லா தான் இருக்கும். அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க என்ன எதுவுமே புரியல, எனக்கு தெரியல. ரூட்டு மாறி வந்துட்டாங்க, எங்கே வந்திருக்குன்னே தெரியலையே. இதே மாதிரி இடத்துல இது மாதிரி ரோடு போடும்போது தாங்க நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்தா லடாக்னு நம்ப மாட்டேங்க போல இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது ரோடு. ஆனால் எப்படி பாலைவனம் மாதிரி இருக்கிறதுல ரோடு போட்டிருக்காங்கன்னா வேற லெவலில். எங்க உம்லிங்லா 19,024 feet ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் இந்த வேர்ல்டுங்க. வந்துட்டோங்க. எதிரே பார்க்கல, தனியாக வந்தேன், பயந்தே வந்தேன். சாரா செல்லக்குட்டி நன்றிடி 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 செல்லக்குட்டி. ஐயோ இவெல்லாம் கண்டிப்பாக இங்கே வர முடியாதுங்க. தொட்டு கும்பிட்டுப்போம். ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் இந்த வேர்ல்டு. ஃபைனலி உம்லிங்லா தேசிய கொடி பறக்குதா. ஓகே ஓகே ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. ஒன் ஆஃப் த ட்ரீம் கம்ப்ளீட்டடு. கிளம்புவோமா? அவ்வளோதான்டா. ஃபைனலி பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. வாவுன்ற மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி மட்டுமே சொல்ல போகிறேங்க. உம்லிங்லா போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதுவும் சோலோவாக போகிறேன்னு சொன்னோன்னே எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ப்ரோ வேணாம் ப்ரோ, அந்த ஹை ஆட்டிடியூடு, யாராவது துணையோடு போங்க. அவங்க சொன்னது இது நான் தப்பு சொல்லலை, ஜஸ்ட் சொல்கிறேன். பட் ஆனால் இல்லை, நான் அதான் சொன்னேன், ஒரு 6 பேர் கூட தான் ஒரு இது சேர்ந்தா ரைட் பண்ணிட்டுருந்தேன். அவங்க யாருமே வர தயாராக இல்லை, ஏன்னா ப்ரீத்திங் இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஐ திங்க் எனக்கு இங்கே எதுவுமே இல்லை. அது மாதிரி நல்லா தாங்க இருக்குது, ரொம்பலாம் இது இல்லை. ரோடு சூப்பராக இருக்குது. ஆஃப் ரோடுன்ற ஒன்று நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த 92 கிலோமீட்டரும். ஆனால் என்ன, அந்த பொட்டிலா பாஸ்ன்னு சொன்னல, பொட்டிலா பாஸ், அதை கிராஸ் பண்ணி வர்றது மட்டும் கொஞ்சம் ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா ஓட்ட தெரியணும், டேலண்ட்டாக ஓட்டணும் பைக்கை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ரோட்டுக்குள்ளே நீங்கள் வர முடியும். இது கூட ஒரு மாதிரி நார்மலாக தான் இறங்குது ஏறுது இந்த ரோடு. அதாவது ஒரு 33 கிலோமீட்டர் வந்து உம்லிங்லா வந்து சூப்பராக இறங்குது ஏறுது, அழகாக ஓட்டலாம் வண்டியை. பட் அது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரிஸ்க்கு. அதை நீங்கள் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ரோடுனா அதுதாங்க பொட்டிலா பாஸ். அதை கிராஸ் பண்ணி நீங்கள் வரும்போது சத்தியமாக உங்களுக்கு அது சேலஞ்ச் பண்ணும். உங்களுக்கு என்ன சேலஞ்ச் பண்ணிச்சு சொல்லப்போனால். இறங்கும்போது இந்த அழகை மட்டும் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. எங்க வேறு மாதிரி இருக்குதுங்க இது. நான் போகும்போது நேராக உம்லிங்லா ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே எனர்ஜியை விட்டுட்டோன்னா அங்கே போய் என்னால் ப்ரீத்திங் இஷ்யூ வந்துருச்சுன்னா என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள் வந்துருச்சு. ஆனால் இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு வந்துருச்சு பாருங்கள். எனக்கு ப்ரீத்திங் இஷ்யூ கிடையாதுங்க, ஓகே தான், ஐம் ஓகே. எந்த இது மெடிக்கல் ப்ராப்ளமும் கிடையாது. ஆனாலும் நம்ம லோவில் இருந்து டக்குன்னு ஹை வரும்போது நமக்கு ஒரு இஷ்யூ மாதிரி ஒன்று வரும். ஸோ அதை மட்டும் லைட்டாக அதுக்காக சேஃப்டிக்கு ஒரு ஆக்சிஜன் வாங்கிங்க. ஆனால் யூஸ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் இப்போ யூஸ் பண்ணலை. நான் வந்து எனக்கு அங்கே மேலே இருந்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ இறைக்கும்ல, நம்ம ரொம்ப வேகமாக ஓடும்போது இறைக்கும் தெரியுங்களா. இங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இறைக்க ஆரம்பிக்கும், மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் நிதானமாக வீடியோஸ் எடுத்தேன். நான் மட்டும்தாங்க இருந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50 ஆகுது. வேறு யாருமே வரல இந்த இடத்துக்கு. லே வந்தது கார்துங்குலா பாஸ் பண்ணதெல்லாம் ஒரு வேலை ஒர்த்து கிடையாது. உம்லிங்லா வந்து சத்தியமாக சொல்கிறேன் ஒரு டஃபஸ்ட் ரூட்டுங்க. நீங்கள் என்ன தான் ரோடு இருந்தாலும் அந்த ஒரு அந்த பொட்டிலா பாஸ் அதை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனக்கு அள்ளு விட்டுடுச்சு. ஏதோ நீங்கள் வேறு எங்கேயோ கிரகத்தில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தனிமையில் எங்கேயோ போகிற மாதிரி ஃபீல் பண்ணிவிடுவீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த பொட்டிலா பாஸை தாண்டி ஒரு 33 கிலோமீட்டர் வந்து நிறைய மக்களை பார்த்தேன். நம்ம தமிழ் ஆளுங்களை ஆர்மிக்காரங்களை 26 பேரை மீட் பண்ணேங்க. நம்ம ஊரில் திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம் என்னால் எதிரே பார்க்க முடியல. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த பொட்டிலா பாஸை தாண்டின கரெக்டாக அந்த ஆர்மி கேம்ப்லாம் நிறைய, ஏன்னா இங்கே இது வந்து சைனா பார்டருங்க. இது வந்து லாஸ்ட் வில்லேஜ் வந்து 25 கிலோமீட்டரில் வந்து இதோட லாஸ்ட் வில்லேஜ் இருக்குது. நான் போகலான்னு பிளான் பண்ணேன், அதுக்கப்புறம் பிளானை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறணும், அது வேணாம்.
ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது வந்து சைனா பார்டராமா, லாஸ்ட்டு ஊர் அது இருக்குது. நம்ம அந்த பக்கம் பாகிஸ்தான் பார்டரை வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த பக்கம் சைனா பார்டரு. ஏன் ப்ரோ இந்த வாட்டி நீ அதை பார்க்கலன்னா? இப்போ நான் பார்க்கலங்க. அந்த பார்டர் வரைக்கும் போயிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் இந்த ரைடில் நான் அதை கம்ப்ளீட் பண்ணலை. எனக்கு வந்து ஸ்னோஃபால் ஆகுதுங்க. ஸ்னோஃபால் ஆகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. கீழே பாருங்கள், ஸ்னோஃபால் ஆகுது. வாவ், தேங்க்யூ காட். ஸ்னோஃபால் ஆகுதுங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? ஸ்னோங்க, இங்கே பாருங்க ஸ்னோவை. ஸ்னோ உருண்டு வருது, தெரியுதா உங்களுக்கு? வந்து தண்ணியாக மாறுது பாருங்க. வாவ் வாவ் வாவ், அமேசிங்ல. ஸ்னோங்க, ஸ்னோ. வா, மேலே ஸ்னோவை பார்க்கலனாலும் இங்கே பாருங்க, ஸ்னோவில் குளிக்கிறா சாரா. ஜாலி 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 ஜாலி. ஐஸ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்னோஃபால் ஆனால் அது நல்லா தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம கிளம்புவோம். ஒன்றும் இல்லை, இந்த போர்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே விசிட் பண்ணிட்டே வரேன். ஒன்று ஒன்றா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா போகும்போது ஃபோட்டோஸ் எடுக்கலை. ஸ்னோஃபால் ஆகுது, அமேசிங். மடி மூஞ்சுக்குள்ள விழுகுது ஸ்னோ. உங்களுக்கு ஸ்னோஃபால் ஆகுறது தெரியுதான்னு தெரியல வீடியோவில், ஆனால் ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரியலில் இது பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போது சிஷிம்லே அப்படின்ட்டு ஒரு ஊருங்க. அந்த ஊரில் உள்ள ஆர்மி கேன்டீனில் சாப்பிட்டு வரோம். இந்த போகும்போது ஒரு அண்ணன் சொல்லியிருப்பேன், ஹைதராபாத்தில் நான் ஒரு மீட் பண்ணேன்ட்டு. அந்த அண்ணன் கேன்டீனில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்கன்னு சொன்னால, அவங்க எல்லோரும் டியூட்டியில் இருக்காங்களாம். யாரையுமே பார்க்க முடியாதம்மா. என்ன பண்ணுறது? ஓகே, மாட்டி இங்கே வந்து ஜஸ்ட்டு ஏர்டெல் சிம் மட்டும்தான் எடுக்குமாங்க. நம்மளுக்கு தான் ஜியோ சிம் ஆச்சு, அதனால் எடுக்கலை. ஸோ அதனால் சிம்மே இல்லாமல் தான் போயிட்டுருக்கேன். அன்லையுமே ஏர்டெல் இது ஜியோ எடுக்கலைங்க. ஏர்டெல் தான் எங்கே தானே எடுத்துகிட்ருக்கு. ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு போல இருக்குது இங்கெல்லாம். கொஞ்சம் வழி விடுங்கண்ணே, போட்டிடுறேன். தேங்க்ஸ்ண்ணா. நான் அந்த லடாக் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, லடாக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரி வாவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னா இதுக்கு தான். இதாங்க பார்த்தீங்களா, மலை இருக்குது, கீழே ஏதோ செடி இருக்குது, டிஃப்ரெண்டான செடிலாம் இருக்குது. பாலைவனத்தில் எது இருக்குமோ அதில் பாருங்கள், இது ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி தானே தெரியுது. சொல்லுவோம், நீங்கள் பாலைவனம் கூட வச்சுக்கலாம். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே வேறு கலரில் இருக்குது. இங்கே ஒவ்வொரு மவுண்டைனும் ஒவ்வொரு கலரில் இருக்குதுங்க. அது பார்க்குறதுக்கு எப்படி சொல்லுது, நம்மளை எங்கே போனாலும் நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, வாவ்னு சொல்ல வைக்குது. பார்த்த மாதிரியே இல்லை ஒரு விஷயம். இங்கே ஒன்று பார்க்குறீங்களா, இந்த பக்கம் ஒன்று இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அது டோட்டலி வேறுங்க. சூப்பராக இருக்குது லடாக்கு. லடாக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு. அது இப்போ உம்லிங்லலாம் நீங்கள் தாராளமாக வரலாம், கார்லேயே வரலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்குது ரோடு. நான்லாம் பயந்துருந்தேன், வாட்டர் கிராசிங்கு, ஆஃப் ரோடு, அது இதுன்ட்டு. நல்ல வேலை அதெல்லாம் எதுவும் இல்லை. குட்டு, சூப்பர். உங்களுக்கு இங்கே பிளான் நான் வந்து சொல்கிறேங்க. இந்த இதுக்கு விட்டுருங்க, போய் பார்த்துருங்க. நான் உங்களுக்கு ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் போட்டுருவோம்ல, போட்டு லாஸ்ட்டாக இந்த வீடியோலாம் போட்டு லாஸ்ட்டாக ஊருக்கு போன வீடியோலாம் போட்டு மொத்தமாக கடைசியாக பிளானு எவ்வளோ செலவானுச்சு, நான் எந்த வழியாக போனேன், எங்கெங்கே ரூட்டு கம்மி பண்ணலாம், அதாவது ரூட்டு இது பண்ண பிடிச்சி போகலாம், எவ்வளோ காசு எங்கெங்கே கம்மி பண்ணலான்னு போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதில் நான் லாஸ்ட் வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியோமான்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் போட்டோம்ல, அதுவே 98 கிலோமீட்டர் தான் காட்டுது. நம்ம ஒன்ஸ் கீழே ரீச் ஆகிட்டு அப்போ நம்ம ஓரளவுக்கு கிட்ட தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்ஸ் நம்ம ஓரளவுக்கு கீழே ரீச் ஆகிட்டு தென் ஃபாஸ்ட்டாக நான் நியூமை நோக்கி போக போகிறேன். பேக் எடுத்துகிட்டு எல்லாமே ரெடி. அடுத்த ஸ்டே நைட்டு போய் எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏன்னா திருப்பி இதுக்கு வரதுக்கு ஏதாவது ப்ளேஸ் வேணுன்ற மாதிரியே இருக்குது எனக்கு. ஸோ அதனால் ஹெல்லே வந்து நான் இதிலே விட்டுட்டு போகிறேன். ஏன்னா ஐ திங்க் இன்றைக்குமே க்ளவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எதனால் வரலன்னா மழை க்ளவுட்ஸ் இருக்குல்ல, மழை வரும்ல, அந்த பிளாக் க்ளவுட்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. அது வந்தால் அது தெரியாதான். இது பாருங்கள், ஃபுல்லாக அதுதான் இருக்குது மேலே. இன்றைக்கி நைட்டு தெரிலனா இருக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ அதனால் கிளம்பிடலாம். நான் போயிட்டு இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை மட்டும் இந்த பண்ணிங்களே வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். அப்படியே வச்சு
இதுக்கு மேலே எதுவும் எனக்கு ஐடியாவே இல்லை. இதை பார்த்த ஒரு இதில் வந்து எனக்கு மனசே எப்படி சொல்கிறது, மனசே சந்தோஷமாயிடுச்சு. இதுக்கு மேலே போடான்ட்டு கிளம்ப போகிறேன் நான். திருப்பி வரும்போது பார்க்கறதுக்கு ஒரு சில பல பிளேஸ் வச்சுருக்கணும்ல, அதனால் அந்த ஹென்லேவையும் சியாச்சன் ஆர்மி கேம்பஸ் அதையும் விட்டுட்டு போகிறேன். இங்கே போய்ங்க. வாவ் 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 வாவ். ஏன் வெயிட்டு ஏதோ யூனிக்கான் குதிரை மாதிரி இருக்கு பாருங்க. ஃபோட்டோ எடுப்போம். அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க என்ன எதுவுமே புரியல, எனக்கு தெரியல. வாட்ஸ்அப்பில் பண்ண சொன்னேன், வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஏன்னா நான் வந்து இப்போ ஸ்டே பண்ண போகிறதில்ல, நான் வண்டி எடுத்து நேராக கிளம்ப போகிறேன். இங்கேருந்து சர்ச்சு பார்த்தீங்கன்னா தெரில, அதிகம்தான் கிலோமீட்ரு இல்லை 10 அடி. இங்கேருந்து சர்ச்சு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அதிகம், ரொம்ப தான். எத்தனை அது வந்து வேறு ஏதோ நம்ம எப்படி சொல்கிறது, லே பக்கம் போயிட்டு வர மாதிரி தான் மேப்பில் காட்டுது. கிட்ட உள்ள ரூட்டு காட்டலை. எங்கேயோ இடத்துல வந்து ஆஃப் ரோடு ஏதோ ஒன்று இடத்துல இருக்குது போல் இருக்குது, அதனால் காட்டலை, ரோடு இல்லாததுனால. தரல. அங்கேருந்து நியம் மாதிரி தான் 193, அங்கேருந்து 100னா இங்கேருந்து 193 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே நம்ம மதியம் 1 மணி கிளம்புனாலும், நான் நைட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இருட்டினாலும் பரவாயில்ல, நான் சர்ச்சில் போய் ஸ்டே அடிக்க போகிறேங்க. அவ்வளோதான். நல்லா குளிக்கிற மாதிரி ஸ்டே அடிச்சுட்டு தென் மணாலி போயிட்டு பார்ப்போம். மணாலியை மட்டும் ஸ்டே பண்ண போகிறேன். ஸ்டே பண்ணி அங்கெல்லாம் என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. ஏன்னா நம்ம மேலே இதுக்கு மேலே இருந்தோம்னா வேஸ்ட்டு, கீழே கிளம்புவோம். மில்கி வே இன்றைக்கி தெரியாது நினைக்கிறேன். போச்சுரா. ஏங்க இது மாதிரி இடத்துக்கு நான் வரவே இல்லைங்க, மாற்றி வந்துட்டனோ ஏங்க, ரூட்டு மாறி வந்துட்டேங்க. எங்கே வந்திருக்கேனே தெரிலையே. இந்த வில்லேஜ் நான் போகும்போது பார்க்கவே இல்லை. காயூல் வில்லேஜ் நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, தெரியலையே. கரெக்டாக தான் வந்தேன். நியோமா ஆனால் கிட்ட காமிக்குது, எப்படி எனக்கு புரியலையே. இருங்க நின்று ஃபஸ்ட்டு மேப்பை பார்ப்போம். ஏன்னா நான் போகும்போது ஒரு ஊர் கூட ஒரு வீடு கூட கிடையாது இந்த இடத்துல. திருப்பி ஹன்லே போக முடியாது, நான் ரூட்டு மாறி போயிட்டேன். ஓகே, அதாவது இங்கே இருக்குங்க ஹன்லே. இங்கேருந்து வந்துட்டு இந்த மலையில் ஏறி இறங்கணும். அங்கே ரூட்டு லெஃப்ட் எடுத்துருக்கணும் போல இருக்குது. நான் நேராக வந்துட்டேன் சரியாக பார்க்காம. ஸோ இப்போ அன்லே போக தேவையில்ல. இல்லைனா அன்லேருந்து திருப்பி நான் மறுபடியும் நியோமா போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா போய் தான் ஆகணும். ஸோ நான் இப்போ இதோட போட்டேன்னா இது நேரம் நியோமா போயிடுவேன். ஓகே, நியோமா போயிட்டேன்னா எனக்கு நெட் ரீச் டவர் கிடைக்கும். ஓகே, ஆனால் ஓகே கொஞ்சம் ப்ளஸில் தான் இருக்கும் கிலோமீட்ரு. ஏன்னா அதில் போயிருந்தால் எக்ஸ்ட்ரா தான் கிலோமீட்டர் வந்திருக்கும். நியோமாக்கு இதுதான் கரெக்டான சரியான ரூட்டு. அது என்னமோ கரெக்டு தான். நான் நியோமா ரூட் ஸ்ட்ரைட்டா? ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ்? 90. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஜஸ்ட் 90 கிலோமீட்டர்ஸா? அது நான் மலை ஏறி இறங்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆயிருக்குமே. திருப்பி அங்கேயும் 50. ஓகே, இந்த ரோடு ஒருத்தர் தான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டு நல்லா இருக்குதுங்க. நியோமாலேருந்து நேராக இது போகிறது, ஹன்லே போகாமல் நேராக இதுக்கு போயிட்டு திருப்பி ஹன்லே இறங்கிருக்கலாம். இது நல்ல ரூட்டாக இருக்குது. நான் அப்டேட் பண்ணுறேன் ரூட் உங்களுக்கு. இந்த ரூட்டு தரமாக இருக்குதுங்க. இது வேறு மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிளான்லாம் நிறையா சொல்கிறேன் பாருங்கள். ஹன்லே போகாமல் நேராக போய்ட்டு உம்லிங்களாவை பார்த்துட்டு திருப்பி ஹன்லேக்கு கீழே இறங்கிட்டிங்கன்னா நைட்டு அப்படியே வேவ்ஸ் பார்த்து அடுத்த நாள் நீங்கள் கிளம்பிடலாம். ஒரு நாளில் ஒரு வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இதுக்காக தேவையில்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் நீங்கள் காலையிலேருந்து ஃபஸ்ட்டு ஹன்லே போய்ட்டு ஹன்லே நைட்டு பார்த்து அடுத்த நாள் உம்லிங்கலா போகிறதுக்குலாம் இது ஒரு நல்ல ரூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. 82 கிலோமீட்டர் இங்கே நியோமா பறக்கலாம் கிடந்து சும்மா. அதுவும் இதை மாதிரி ரோட்டில் இதை மாதிரி இடத்துல இது மாதிரி ரோடு போடும்போது தான் நல்லாயிருக்கு. தனியாக போகிறதா எனக்கு ஒரு வேலை இப்போ பிடிச்சிருக்கு. நான் மட்டும் பாருங்கள் பிளான் வந்துச்சு, இந்த ரூட்டு நான் எடுத்தான் போயிட்டே இருக்கேன் பாருங்கள். இன்னொருக்காக வெயிட் பண்ண தேவையில்ல, இதுதான் கரெக்டு. அமேசிங்கில் 82 கிலோமீட்டர் இப்படின்னு உள்ள போயிடும் போல இருக்கு. ஆனால் லடாக் வேறு லெவலில் வேலை பார்த்துருக்காங்க. லடாக்கில் டூரிஸ்ட்டுக்கெல்லாம் வேறு லெவலில் ஆகிடும் போல இருக்குது. நியோமா 78 தான். அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. 2 மலையை தொடஞ்சி நடுவில் ரோடு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. வெட்டி எடுத்துட்டாங்க நடுவில் உள்ள மலையவே. இதெல்லாம் மண்ணு மலை தாங்க, வெட்டினா சாராக வந்துடும். இதெல்லாம் பார்த்தா லடாக்னு நம்ப மாட்டீங்க போல இருக்குது, அந்தளவுக்கு ஒரு ரோடு.
இந்த ரூட்டில் யாருமே காணுங்க, நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் எப்படி பாலைவனம் மாதிரி இருக்கிறதுக்குள்ள ரோடு போட்டிருக்காங்கன்னா வேறு லெவலில். எங்க ஃபாரினை மிஞ்சிச்சு நம்மளே, லடாக்கு ஃபாரினையே மிஞ்சிருச்சுங்கோ. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஒரு ரோடு. வாவ், பாருங்க லடாக் ஃப்ளாக் கட்டிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாலைலாம் இல்லை, ஏன்னா இங்கே லடாக் ஃப்ளாக் தான் மாலையே. இங்கே பாருங்க எங்கே போயிட்டுருக்கேன் ரோட்டில் இருந்து. இந்த பாருங்க ரைட் சைடில் எவ்வளோ பெரிய மவுண்டன்ஸு, பாலைவனம் மாதிரி இருக்குது, ரோடு இருக்குது, தரமான ரோடாக இருக்குது. ஓகே சூப்பரு. வா, உள்ள இருக்குங்க இடம் பார்த்தீங்களா? பள்ளத்தாக்கில் மண்ணை கொட்டியிருக்காங்க, கொட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க பிளான்லாம் தரமாக இருக்குது. உங்களுக்கு மண்ணுக்கு எங்கெங்கே போகணுங்க பாருங்க, அங்கே வெட்டி அப்படியே கழிச்சிருவாங்க. ஏ காய்ஸ், எல்லாருக்கும் ஹாய். ஃபைனலி நம்ம வந்து ஹும்லிங்லாவை கிராஸ் பண்ணிட்டோம், வேலையை முடிச்சாச்சுங்க. லடாக் எதுக்கு வந்தோமோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தான் மைண்ட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து வேறு ரூட், நிறைய ரூட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஹன்லேலேருந்து இன்னொரு ஊர் இருக்குது, டிஎஸ்ஓ முரரின்ட்டு, அங்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நிறைய பிளேஸ் சுற்றி பார்த்து போகிற மாதிரி தான் இருந்தோம். ஆனால் அங்கே ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்கான். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறதுக்காக நாங்கள் நியோமா வழியாகவே திருப்பி நாங்கள் மணாலி போயிடலாம் தான் பிளான் பண்ணோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ரூட்டு மாறினதுனால வேறு லெவலில் ஒரு ஹைவேங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மலையெல்லாம் குடஞ்சி போட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள், ஓடிட்டு இருந்திருக்கோம். அந்த ரோடை பிடிச்சதுனால நேராக நியோமாவே எனக்கு 70 கிலோமீட்டர் கொண்டு போய் விடுது. எனக்கு சொல்லப்போனால் ஒரு 60-70 கிலோமீட்டர் வந்து ப்ளஸ் ஆகுது, அதாவது அங்கே மைனஸ் ஆகுது. அங்கே வந்து 120 கிலோமீட்டர் போக வேண்டிய வந்து எனக்கு வெறும் 70 கிலோமீட்டரில் போகிற மாதிரி காட்டுது. ஓகேன்னு நான் வண்டியை விட்டேன். கூட இருந்தவங்கன்னா என்ன ஆனாங்கன்னா, அவங்க நாங்கள் ரூம் பார்த்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்க போதான் சொன்னாங்க. நைட்டு ஹன்லேயில் வந்து அந்த மில்கி வே பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரேவாக இருக்கா. ஸோ மழை டைமில் அது தெரியாதான், எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரும்போது பார்த்துக்கிறேன். ஏன்னா அது ஒன்று தான் விட்டுட்டு போகணுன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ இது எதுக்கு நான் வீடியோ எண்ட் பண்ணிக்க போகிறேங்க. உண்மையில கிராஸ் பண்ணிட்டேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். நான் எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அங்கே எப்படி போகலாம், எந்த ரூட்டில் போகலாம், லடாக்குக்கு எவ்வளோ கம்மியாக போகலாம், அது எல்லாத்தையும் நான் தனி வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ என்ன மாதிரி நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சத்தியமாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க உண்மையிலால் போனது. வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டார் ரோடு கம்ப்ளீட்டடு. ஓகே, ஸோ கைஸ், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லடாக் எப்படி இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பாய்.